பிரார்த்தனை என்னவென்றால், நான் சுகமாக வேண்டும், என்னுடைய வேதனைகள் நீங்க வேண்டும். அதற்கு முன்பாக நாம் அறிய வேண்டியது, இந்த வேதனைகள் இல்லாமல் இருந்த நிலையில் எனக்கு எப்படி வேதனை வந்தது. சில வழிமுறைகளையும் நாம் நம்முடைய வேதனைகளிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள தேடுகின்றோம், கடைபிடிக்கவும் செய்கிறோம். இந்த வழிமுறைகளையும் சில அனுஷ்டிக்கும் முறைகளையும் கொண்டு என்னுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்களை கொண்டு நான் ஒரு சுகத்தை அடைய விரும்புகின்றேன் என்றால், அந்த மாற்றங்கள் என்ன என்று நான் உணரும் பொழுது என்னுடைய தேவைகளிலிருந்து சிலவற்றை நான் தியாகம் செய்கிறேன். சில உணவு வகைகள் எனக்கு பிடிக்கும், அவற்றை நான் விட்டுவிட வேண்டியிருக்கிறது. சுகமளிக்கக்கூடிய சில விஷயங்கள், உதாரணமாக மழை வருகிறது, எனக்கு பிடிக்கும், இருந்தாலும் சளிப்படுத்திக் கொள்கின்றது, எனவே மழையிலிருந்து நான் விலகியிருக்க வேண்டும். இன்னும் உணவு வகைகளிலிருந்தும் எனக்கு பிடிக்கக்கூடிய உணவு வகைகளை விட்டும் நான் விலகியிருக்க வேண்டும். இவ்விதமாக பல பல சூழ்நிலைகளில் நான் அந்த இயற்கையின் அமைப்பிலும் இயற்கை எனக்காக படைத்திருக்கக்கூடிய உணவு வகைகள் போன்றவற்றிலிருந்தும் இன்னும் பல வகையான எனக்கு நேசிக்கக்கூடிய பொருள்கள், விருப்பமான பொருள்கள் அனைத்திலிருந்தும் என்னை நான் விடுவித்து கொள்ள வேண்டும், அல்லது சிலவற்றிலிருந்து நான் என்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும். இன்னொரு வகையில் பார்ப்போமேனால், இது எனக்கு ஒரு தியாகமாக இருக்கின்றது. நான் வாழ வேண்டுமென்றால் எனக்கு பிடித்தவைகளை எல்லாம் விட்டுவிட வேண்டும், பிறகு நான் வாழ வேண்டும். இது என் இறைவனுடைய மிக பெரும் அருளாகிய சுகமான வாழ்க்கையை வாழ வேண்டும், எந்த தீங்கும் என்னை தீண்டக்கூடாது என்ற அடிப்படையை கொண்டு வாழ வேண்டும் என்ற அந்த எண்ணத்திலிருந்து நான் மறந்துவிட்டதன் காரணமாக நினைவூட்டப்பட வேண்டி சில நோய்களையும் வறுமையினுடைய ஒரு பிடியை கொண்டும் உள்ளச்சத்தை கொண்டும் அந்த எண்ணங்களின் அடிப்படையில் உங்களுடைய இறைவன் திருப்புகின்றான். உங்களுடைய இருதயத்தில் உங்களுடைய வாழ்க்கை அமைந்திருக்கின்றது. அந்த அடிப்படை, அந்த பேஸ், பாட்டம் லைன். இந்த உணர்வுகள் உங்களுக்கு எப்பொழுதும் இருதயத்தை நிரப்பி இருக்க வேண்டும். எப்பொழுது மறந்துவிடுகின்றோமோ அப்பொழுது உங்களுடைய வழிமுறைகளில் இறைவனுக்கு பொருந்தாத அடிப்படைகளில் நாம் நம்முடைய தீமைகளில் ஆகின்றோம். தியாகம் என்பது உங்களுக்கு அவசியமானதும் அடிப்படையானதும் ஆகும். உங்களுடைய நன்மைகளிலிருந்து பிறருக்கு கொடுத்து வாருங்கள், உங்களுடைய சுகங்களிலிருந்து பிறருக்கு கொடுத்து வாருங்கள், ஆசீர்வாதம் கொடுத்து வாருங்கள். உங்களிடமிருந்து பணம் காசு எதுவும் கேட்கவில்லை. அவர்கள் நல்லபடியாக வாழ வேண்டும் என்ற எண்ணத்தை நீங்கள் கொண்டிருப்பீர்களானால், உங்களுடைய இருதயங்களில் உங்களுடைய சுற்றங்களை பற்றியோ, உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களை பற்றியோ, உங்களுடைய நெருக்கமான உறவுகளை பற்றியோ அவர்களுக்கு ஒரு தீமை ஏற்படும் பொழுது எந்த அளவுக்கு உங்களுடைய மனம் பாதிக்கப்படுமோ, உதாரணமாக உங்களுடைய பிள்ளைகள், பெற்றோர்கள், இவர்களுக்கு ஒரு தீமை ஏற்படும் பொழுது உங்களுடைய மனம் பாதிக்கிறது, பிறகு பதைபதைப்புக்குள்ளாகிறது, என்ன செய்வது என்று உங்களுக்கு புரியவும் இல்லை. அதே சமயத்தில் வேதனையினுடைய வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் பிரார்த்தனை மேற்கொள்கின்றேன். மனித அறிவை கொண்டு எனக்கு ஒரு துன்பம் நிகழ்ந்துவிட்டால் அந்த துன்பத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் நான் வெளியேற முடியாது. மனிதர்களுடைய அறிவை கொண்டோ அவருடைய உதவியை கொண்டோ என்னுடைய துன்பத்தை நீக்கிக் கொள்ளவோ அல்லது அந்த துன்பங்களிலிருந்து சிலவற்றிலிருந்து நான் என்னை நிவர்த்தி செய்து கொள்ளவோ, நிவாரணம் என்ற ஒன்றை பெற்றுக்கொள்ளவோ என்னால் முடியாது என்பதை நான் அறியும் பொழுது பிரார்த்தனை மேற்கொள்கின்றேன். இந்த பிரார்த்தனை இறைவன் உங்களுக்கு அறிவிக்கக்கூடிய பிரார்த்தனை. அந்த சுகமான வாழ்க்கையை தவிர உங்களுக்கு வேண்டாம் என்ற அடிப்படையிலிருந்து நீங்கள் கேட்கக்கூடிய, நினைவு கொண்டு கேட்கக்கூடிய ஒன்று பிரார்த்தனையாக அமைகின்றது. அப்படியானால் நல்ல நிலையில் இருந்து கொண்டிருக்கும் பொழுது இறைவன் என்னுடைய பிரார்த்தனையை அங்கீகரிப்பான், அல்லது கஷ்டமான நிலையில் இருக்கும் பொழுது மட்டும்தான் அங்கீகரிப்பான். இந்த இரண்டில் எது இறைவனுக்கு நன்றியுடையதும் இறைவனுக்கு பொருத்தமானதும் என்று கேட்டால், சுகமாக இருக்கக்கூடிய நிலையில் என் இறைவன் எனக்கு இந்த சுகத்தை அளித்ததன் காரணமாகத்தான் நான் இன்று நல்ல நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், ஒரு அமைதியான வாழ்க்கையில்.
நிம்மதி என்ற ஒன்றை என்னுடைய இருதயத்தில் கொண்டிருக்கும் நிலையில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். இந்த நிம்மதிக்கும் அமைதிக்கும் இணையான ஒரு வாழ்க்கை இல்லை என்பதையும் நான் தெளிவாக அறிகிறேன். சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலையில் இது என் இறைவன் எனக்கு அளித்துள்ள வெகுமதி, என் இறைவனிடமிருந்துள்ள பேரருள் என்பதை நான் எப்பொழுது அறிகின்றேனோ அப்பொழுது இறைவன் என்னை பற்றி திருப்தியடைகின்றான். அவனை நினைவு கூறுவதன் காரணமாகவும் இதனை நன்றி உணர்வாக அவன் ஏற்றுக்கொள்கின்றான். இந்த நன்றி உணர்வுக்கும் அவனை நினைவு கூறுவதற்கும் அவனை மறந்து விடாத அந்த நிலையில் இருக்கும் காலமெல்லாம் என் இருதயங்கள் தூய்மையாக இருக்கின்றன, என் எண்ணங்களும் தூய்மையாக இருக்கின்றன, என் மனம் என்னுடைய எண்ணங்களோடு ஒருமித்திருக்கின்றன. நன்மையான எண்ணங்களோடு என்னுடைய மனம் ஒருமித்திருக்க வேண்டும். என்னுடைய மனம் நன்மையை விரும்பக்கூடிய அந்த இறைவனுடைய உணர்வுகளிலிருந்தும் மாறுபட்டு எனக்கு இந்த நன்மைகள் கிடைக்காது, சாத்தியமில்லை என்று எப்பொழுது கூறுகின்றோமோ அப்பொழுது நாம் இன்னும் துன்பத்திற்கு உள்ளாக வேண்டியிருக்கின்றது. நான் சுகமாக மாட்டேன் என்று தெரிந்த பிறகும் எனக்கு சுகமாக வேண்டும் என்ற அந்த இறை உணர்வு மிகைக்கும் பொழுது மட்டும்தான் பிரார்த்தனை நிறைவேறுகிறது. அந்த அளவுக்கு துன்பத்திற்கு மேல் துன்பம், இதற்கு மேல் தாங்க முடியாது என்ற அந்த உணர்வுக்கு வரும்பொழுதுதான் கடவுளே, இறைவனே, தெய்வமே என்று நான் திரும்புகின்றேன். போதும் போதும், இதற்கு மேல் வேண்டாம், போதுமடா சாமி என்று கூறக்கூடிய அளவுக்கு நான் திருப்பப்படுகின்றேன். என்னுடைய வேதனையினுடைய உச்சக்கட்டத்தில் நான் இருக்கும் பொழுது அந்த நிலையில் உங்களுக்கு ஒரு ஆறுதலை அளிக்கக்கூடிய ஒரு நிவாரணம் இறைவனிடமிருந்து தவிர, அப்பொழுது நீங்கள் இணைய வைத்து ஒரு சில வீட்டை செய்து கொண்டிருக்கின்றீர்கள், சில மருந்துகளையோ அல்லது சில பத்தியங்களையோ மேற்கொண்ட நிலையில் நீங்கள் இருக்கின்றீர்கள், அதுதான் எனக்கு உதவி செய்தது என்று நீங்கள் அப்பொழுது உங்களுடைய எண்ணத்தை உங்களுடைய வழிமுறைகளில் திருப்பிடுகின்றீர்கள். இவ்வளவு காலமும் சுகம் இல்லை என்று நீங்கள் உங்களுக்கு உறுதி கொண்ட நிலையில் தாங்க முடியவில்லை, வாழவும் முடியவில்லை, சாகவும் முடியவில்லை, சுகம் வேண்டும், இருந்தால் மட்டும்தான் வாழ முடியும், அப்படி இல்லை என்றால் மிக பெரும் நரக வேதனை என்பதை அறியும் பொழுது மிக பெரும் துக்கம் தொண்டையை அடைக்க நீங்கள் உங்களுடைய இறைவனிடம் பிரார்த்தனை செய்கின்றீர்கள். அதன் காரணமாக நிவாரணம், முதலில் குணம் இல்லை, சுகம் முழுமையாக அமையவில்லை, ஒரு நிவாரணம் உங்களை சோதிப்பதற்காக வேண்டி ஒரு சிறு நிவாரணத்தை உங்களுக்கு கொடுத்தால், அதே சமயம் நீங்கள் உங்களுடைய வழிமுறைகளில் எவற்றையெல்லாம் நீங்கள் கடைபிடித்துக் கொண்டிருந்தீர்களோ இறைவனை வேண்டிக் கொண்டிருக்கும் நிலையிலும் அந்த வழிமுறைகள் தான் உங்களுக்கு சுகமாக்கியதோ என்று அந்த வழிமுறைகளில் நீங்கள் தீவிரமாக இறங்குகின்றீர்கள். அதற்கு முன்தினம் முன் இரவு கஷ்டமான சூழ்நிலையில் இறைவனை அழைத்ததை நீங்கள் மறந்துவிடுகின்றீர்கள். ஏனென்றால் இறைவனுடைய உணர்வுகள் என்னுடைய இருதயத்தில் இருக்கின்றன என்பதை நான் அறியாமல் என் இறைவன் கோயிலிலும் மசூதியிலும் சர்ச்சிலும் இருக்கின்றான் என்று என் பாதை மாறிவிட்டதன் காரணமாக, மாற்றப்பட்டுவிட்டதன் காரணமாக மனதில் நான் கொண்ட பிரார்த்தனை இல்லை என்றும் நான் எண்ணுகின்றேன். அதே சமயத்தில் ஒரு தர்காவோ, ஒரு கோயிலோ, ஒரு மசூதியோ, ஒரு சர்ச்சோ அங்கே போய் நான் வழிபட்டு விட்டால் இங்கு இந்த பிரார்த்தனையின் காரணமாக இறைவன் எனக்கு உதவி செய்தான் என்று ஒரு சிறு எண்ணம் இருக்கிறது. அது மிக தவறான எண்ணமாகும். ஏனென்றால் உங்களுடைய எண்ணங்களில் இறைவனுடைய தூய்மையான அந்த நம்பிக்கை இருக்க வேண்டுமே தவிர கோயிலிலோ மசூதியிலோ சர்ச்சிலோ அது உங்களுக்கு இறைவன் இருக்கக்கூடிய இருப்பிடமும் இல்லை, அதிலிருந்து உங்களுக்கு நன்மையும் இல்லை என்பதை நீங்கள் அறிவீர்களானால் அந்த இருதயத்தில் நீங்கள் கொண்ட பிரார்த்தனை, உளமாற மனதார ஒருமித்த நிலையில் நீங்கள் கொண்ட பிரார்த்தனை, அந்த பிரார்த்தனையின் போது என்னுடைய வழிகளில் இனி எனக்கு நம்பிக்கை இல்லை, இவற்றில் எனக்கு உதவி எதுவும் இல்லை என்பதை நான் ஏற்றுக்கொண்ட நிலையில் அந்த பிரார்த்தனை அமையும் பொழுது நிவாரணம் கிடைக்கிறது. பின்னர் அதே நேரத்தில் சுகம் கிடைக்கக்கூடிய அந்த நேரத்தில் நான் எந்த இணை வைப்பையெல்லாம் மேற்கொண்டிருந்தேனோ, இறைவனுக்கு பதிலாக என்னுடைய வழிமுறைகளை எல்லாம் மேற்கொண்டிருந்தேனோ அந்த வழிமுறைகள் தான் எனக்கு உதவி செய்தன. இந்த வகையில் தான் நாம் திசை திருப்பப்படுகின்றோம். நமக்குள்ளிருந்தே நம்முடைய இறைவனுடைய அதிருப்திக்கு நாம் ஆளாகின்றோம். எனவே இறைவனிடமிருந்துள்ள ஒரு சிறு நிவாரணம் கிடைத்த பிறகு மீண்டும் பழையபடி நோய்கள் உருவெடுக்க ஆரம்பிக்கின்றன. மீண்டும் இறைவன் பக்கம் திரும்புகின்றீர்கள். மீண்டும் அந்த ஒருமித்த நிலையில் நீங்கள் 1 செகண்ட் 2 செகண்ட் இருந்தாலும் சரி, அந்த ஒரு ஒருமித்த நிலையில் இறைவனை மட்டுமே ஏற்றுக்கொண்டு நீங்கள் பிரார்த்தனை புரிந்ததற்காக வேண்டி இன்னும் கொஞ்சம் நிவாரணம். அதே நேரம் நான் நினைவைத்துக் கொண்டிருந்த அந்த வழிமுறைகளில் நான் மீண்டும் என் கவனம் செல்கின்றது, இதில் தான் நிவாரணம் இருக்கிறது என்று மீண்டும் அந்த வழியை தொடர்கின்றேன். இறுதியாக அந்த வழியும் உங்களுக்கு உதவாது என்ற நிலையில் அந்த சிறு நிவாரணம் கூட இல்லை என்ற அளவில் உங்களுக்கு நோய்கள் அதிகரிக்கும் பொழுது ஒட்டுமொத்தமாக இறைவனை என்று திரும்புகின்றீர்கள். அப்பொழுதும் இறைவன் உங்களுக்கு உதவி செய்கின்றான். இந்த நிலையில் மிக பெரும் தியாகங்களை நீங்கள் மேற்கொள்வீர்கள்.
சாப்பிட முடியாது, வெளியே போக முடியாது, ட்ரெஸ் பண்ண முடியாது, மனிதர்கிட்ட பேச முடியாது, உறவுகள் நெருங்காது. என்ன இன்னும் பணமும் தேவை, மற்றவர்களும் கடனும் வாங்குவேன், அதுவும் இல்லை. எதுவுமே கேட்க முடியாது. மனிதர்களுடைய ஒட்டுமொத்த தொடர்பும் மற்ற போய்விட்டது. உங்களுக்கு நீங்களே நன்மை செய்து கொள்ளக்கூடிய அந்த நிலையிலிருந்தும் நீங்கள் மாற்றப்படுகின்றீர்கள். இதன் காரணமாக இறைவன் ஒருவன் மட்டுமே போதும் என்ற அந்த அடிப்படையை கொண்டு வாடும் பொழுதுதான் உங்களுடைய நன்மைகளுக்காக இறைவனுடைய வெகுமதி, உங்களுடைய நோய்களிலிருந்து நிவாரணம். நிவாரணம்தான், குணம் இன்னும் அடையவில்லை, நிவாரணம் மட்டும்தான். அந்த நிவாரணத்திற்கு நாம் நன்றியுடையவர்களாகவும் இருப்போமையானால் இன்னும் உறுதியாக இறைவனை நம்பிக்கை கொள்ளுங்கள், பொறுமையை மேற்கொள்ளுங்கள். உங்களுடைய வழிமுறைகளிலிருந்தும் எவையெல்லாம் உங்களுக்கு நிவாரணம் என்று கருதி கொண்டு மனிதர்களையும் மருந்துகளையும் மாத்திரைகளையும் இன்னும் சில பத்தியங்களையும் மேற்கொண்டு இதில் எனக்கு வழிமுறைகள் இருக்கின்றன என்ற அந்த அடிப்படையை கொண்டு வாழ்ந்தீர்களோ அவை அனைத்திலிருந்தும் நீங்கள் விலகியவர்களாக இறைவன் ஒருவனை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். அனைத்து உலகத்தினுடைய பொருள்களையும் நான் தியாகம் செய்கின்றேன். எதற்காக? இறைவனிடமிருந்து நேரடியாக உடனடியான நன்மையை நான் பெற வேண்டி. அந்த உடனடியான நன்மையை நீங்கள் பெற்று வாழ வேண்டுமென்றால் நீங்கள் நினைக்க அந்த நோய் சுகமாகிறது, எண்ணம் கொள்ள அந்த நோய் சுகமாகிறது. திரும்ப எப்போ வருமோ என்று பயந்து கொண்டிருக்கின்றீர்கள். சுகமான பிறகு 4 மாதத்துக்கு ஒரு தடவை வரும், 3 மாதத்துக்கு ஒரு தடவை வரும். 3 மாதம் ஒரு தடவை வருது, கொஞ்சம் நாளைக்கு நிற்கும், சரியாக போய்ட்டு அந்த 3 மாதம் உங்களுக்கு உதவி செய்தது யார்? அதை மறந்துவிட்டு இப்போ குணமானதுக்கப்புறம் 3 மாதம் கழித்து திருப்பி வரும் என்று நாம் கூறுகின்றோம். அப்படியானால் அந்த நேரத்தில் இறைவன் உதவி செய்தான், இனியும் இறைவன் உதவி செய்வான் என்பதை நான் நம்பவில்லை. நான் எந்த ஒரு அடிப்படையை கொண்டு என்னுடைய நோய்களை பார்த்து கொண்டிருக்கின்றனோ இதே அடிப்படையை அறிவாக கொண்டு இறைவனுடைய அந்த அடிப்படையான ஒரு ஆசீர்வாதம், சுகமான வாழ்க்கை மட்டும்தான் உங்களுக்கு தேவை. உங்களுடைய சுகத்தை கொடுத்திருப்பது நான் தான், வேறு யாரும் அல்ல. எனவே நீங்கள் உங்களுடைய இறைவனுக்கு நன்றி செலுத்துவீர்களானால் இனியும் நாளைய நல்ல வாழ்க்கை உங்களுக்கு உண்டு. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய 3 மாதத்திற்கு ஒரு முறை, 4 மாதத்திற்கு ஒரு முறை, ஒரு வாரத்திற்கு ஒரு முறை என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றீர்களே, அந்த அறிவை நீக்கிவிடுங்கள். உங்களுடைய அறிவுக்கும் இறைவனுடைய ஞானங்களுக்கும் இப்பொழுது போர். சத்தியம் என்பது தீட்டுப்படாதது, தீமைகள் தீண்டாதது, எந்த கஷ்டமோ வேதனையோ தீண்டாது, சத்தியமாகும். அசத்தியம் என்பது அதற்கு நேர்மாற்றமானது. வேதனைகளும் சோதனைகளையும் கொண்டு வாழக்கூடிய அந்த ஒரு வாழ்க்கையை நான் ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய ஒரு அதிருப்தியான, எனக்கே தீமையான, எனக்கு கேடுகளை விளைவிக்கக்கூடிய அந்த பாதையின் மீது நான் என்னுடைய வாழ்க்கையை அமைக்கக்கூடாது. அப்படி அமைப்பேனால் அசத்தியமான வாழ்க்கை, இறைவனுக்கு புறம்பான வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். இறை உணர்வுகளுக்கு புறம்பான வாழ்க்கையை நாம் வாழ்வதிலிருந்தும் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும். இறை உணர்வுகள் என்னவென்றால், என்னுடைய நேசத்திற்கு நீங்கள் வாடுங்கள், என்னுடைய விருப்பத்திற்கு நீங்கள் வாடுங்கள். விருப்பமானது எது என்பதை நீங்கள் அறிய வேண்டுமென்றால் உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள், நீங்கள் நல்லவர்களா கெட்டவர்களா என்பதை. ஒவ்வொரு காரியத்திலும், ஒவ்வொரு விஷயத்திலும் எந்த எண்ணமாக இருந்தாலும் நல்ல எண்ணமா கெட்ட எண்ணமா என்பதை நீங்கள் பார்ப்பீர்களானால் தெளிவாக தெரியும் இது நல்ல எண்ணம் கெட்ட எண்ணம் என்று. உங்களுடைய எண்ணங்களிலிருந்து பேச்சுக்களாக வரும்பொழுதும் நீங்கள் கேட்டு பாருங்கள், நல்ல பேச்சு தானா என்பதை. கெட்ட எண்ணங்களிலிருந்து கெட்ட பேச்சுக்கள் தவிர வராது. கெட்ட எண்ணங்கள் இருக்கும்போது நல்ல விதமாக நான் பேசுகின்றேன் என்றால் அதை நான் நிச்சயமாக நம்புகின்றேன், இந்த கெட்ட எண்ணங்களை கொண்டு பேசுவேனேயானால் என்னை ஊர் விரும்பாது என்று. எனவே இது இறைவன் விரும்ப மாட்டான் என்பது பொருளாகும். உங்களுடைய இருதயத்தில் எது தீமையாக இருக்கின்றதோ அதனை இறைவன் விரும்ப மாட்டான், ஊர் மக்களும் விரும்ப மாட்டார்கள். நீங்கள் எவ்வளவுதான் உள்ளத்திற்கு புறம்பாக பேசினாலும் உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய செயல்பாடாக நிச்சயமாக அமையும் ஒரு நேரம் வரும். அந்த நேரத்தில் நீங்கள் பிடிக்கப்படுவீர்கள். இன்று உள்ளத்தில் உள்ளதற்கு புறம்பாக கெட்டதை வைத்துக்கொண்டு நல்லதை போன்று நடித்து நான் பேசக்கூடிய சில பேச்சுக்கள் இருக்கின்றது. அந்த பேச்சுக்களுடைய விளைவுகள் வெகு சீக்கிரம் நம்மை பாதிக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இறைவனுக்கு நேசத்திற்குரிய அந்த பாதையில் நான் செல்லவில்லை. ஊர் மக்களுக்கு நான் நல்லவனாக நடிக்க விரும்புகின்றேன். அப்படியென்றால் இறைவன் முன்பாக நான் நடிக்க விரும்புகின்றேன். இறைவனுக்கு எதிராக நான் நயவஞ்சகமாக என்னுடைய சூழ்ச்சிகளான பேச்சுக்களில் நான் இறங்கியிருக்கின்றேன். அந்த சூழ்ச்சிகளான பேச்சுக்களிலிருந்து நான் விலக வேண்டும். உங்களுடைய அந்த நேரத்தில் நீங்கள் நல்லவர்களாக நடிக்கின்றீர்களே, ஊருக்காக எனக்கு நானே
தீமையை மேற்கொண்டிருக்கும் நிலையில் ஊருக்காக நல்லவனாக நான் என்னுடைய வாழ்க்கையை அமைக்கின்றேன். ஒரு நயவஞ்சக வாழ்க்கையினுடைய போக்காக எனக்கு நானே கேடாக, உள்ளொன்றும் புறமொன்றுமாக, உள்ளுக்குள் கெட்டதும் வெளியில் நன்மையை கொண்டும். உள்ளுக்குள் நன்மையை கொண்டு வெளியில் கெட்டதாக யாரும் செய்ய மாட்டார்கள். உள்ளொன்று புறமொன்று என்று கூறும் பொழுது உள்ளத்தில் நான் நன்மைகளை வைத்துக்கொண்டு ஒரு கெட்டதை நிச்சயமாக செய்ய முடியாது. ஆனால் உள்ளத்தில் கெட்டதை வைத்துக்கொண்டு நன்மையை செய்ய முடியும். ஏனென்றால் ஊர் மக்கள் என்னை வாழவிட மாட்டார்கள். இந்த உண்மையை கொண்டு நான் வெளிப்படையாக வெளியே வருவேனே. ஆனால் உங்களுடைய இறைவனுடைய நேசம் என்னவென்றால், உங்களுக்கு நீங்கள் நன்மையை விரும்பும் பொழுது இறைவன் உங்களை நேசிக்கின்றான். தெளிவாக அவன் பிரித்து அறிவித்துக் கொண்டிருக்கின்றான், இது நன்மை, இது தீமை என்பதை. நல்ல எண்ணங்களாக இருக்கின்றது, அந்த எண்ணங்களில் நிலைத்திருங்கள். இதற்குரிய கூலி என்னிடமிருந்து இருக்கிறது. அந்த எண்ணங்கள் தான் உங்களுடைய செயல்பாடுகளாக அமையும். என்னுடைய எண்ணத்தில் நான் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு விரும்புகின்றேன். எனவே உங்களிடமிருந்து நான் எந்த கூலியையும் எதிர்பார்க்கவில்லை. சத்தியமான ஒரு உறுதியான எண்ணத்தை நீங்கள் கொண்டு அந்த எண்ணங்களில் உங்களுடைய மேன்மை இருக்கிறது என்பதை நீங்கள் தெளிவாக அறியும் பொருட்டு உணர்த்தப்பட வேண்டிய அழகான யதார்த்தமான வார்த்தைகளை கொண்டு உங்களுக்கு உணர்த்த வேண்டும் என்று எண்ணம் இருக்கிறது. அதன் அடிப்படையில் இறைவனிடமிருந்துள்ள ஒரு பேச்சு ஆரம்பமாகிறது. உங்களிடமிருந்து எவ்வளவு பணம் கறக்க முடியும், உங்களிடமிருந்துள்ள உதவிகள் எனக்கு வேண்டுமா என்ற அந்த அடிப்படையில் வேண்டும் என்று நான் முடிவு கட்டி உங்களிடமிருந்து கூலியை எதிர்பார்த்து நன்மை எதிர்பார்த்து ஒரு விஷயத்தை பேசும் பொழுது நிச்சயமாக அது உங்களுக்கு ஒரு அணுவளவும் பயனளிக்காது என்பதும் எனக்கு புரியும். இறைவனிடமிருந்து நான் என்னுடைய தேவைகளை எதிர்பார்க்கின்றேன், என்னுடைய தேவைகளுக்கும் எதிர்பார்க்கின்றேன். என்னுடைய தேவைகள் என்னுடைய நன்மைகளாக என் இருதயத்தில் இருக்கின்றது. எனவே இறைவனிடமிருந்து எதிர்பார்க்க வேண்டியது எதுவும் இல்லை. நான் நம்பிக்கை கொண்டேனா இல்லையா அவற்றின் மீது, இவ்வளவுதான் என்னுடைய வாழ்க்கை. என்ன தேவையாக உங்களுக்கு அறிவித்தானோ அந்த தேவைகளில் நீங்கள் வாழுங்கள். நன்மையான தேவைகளை நீங்கள் வாழ்வீர்களானால் நன்மைகளோடு வாழ முடியும். கெட்ட தேவைகளை கொண்டு நீங்கள் வாடும் பொழுது, அதாவது கெட்டது என்பது இறைவனுக்கு தவிர மற்றவர்களிடமும் எனக்கு தேவையான உதவிகள், எனக்கு தேவையான வெகுமதிகள், எனக்கு தேவையான சுகங்கள் இருக்கின்றது என்பதை நான் நம்புவேனேயானால் அவ்விதமாக அல்ல. என்னுடைய சுகமும் என்னுடைய நிம்மதியும் அமைதியும் மற்றவரிடமாக இருக்கிறது. உங்களுடைய நிம்மதியும் அமைதியும் உங்களை சார்ந்த குடும்பத்தினரோ அல்லது உறவினரிடமோ இருக்கிறது என்றால் அதைவிட மனதுக்கு கேடான ஒரு எண்ணம் என்னவாக இருக்க முடியும்? சத்தியத்தை உணர முடியாத அந்த மனநிலையில் நாம் வாடும் பொழுது நமக்கு எந்த நன்மையும் இல்லை என்பதை நாம் உணர வேண்டும். யாரெல்லாம் மிக பெரும் வியாதிகளில் இருக்கின்றோமோ, தீர்க்கவே முடியாத வியாதிகளில் இருக்கின்றோமோ அல்லது பிரச்சனைகளில் இருக்கின்றோமோ, அவ்வளவு பேரும் இப்பொழுது அறிய வேண்டும், இறைவனை தவிர மனிதர்களிடம் என்னுடைய நன்மைகள் இருக்கின்றன என்பதை நான் அறியும் பொழுது ஒரே ஒரு சோதனை தான், என்னுடைய நிம்மதி யாரிடம் இருக்கின்றது, என்னிடமா அல்லது மற்றவர்களிடமிருந்தா? என்னுடைய நிம்மதி கெடுவது மற்றவர்களிடமிருந்து மட்டும்தான். என் நிம்மதி குலைவிற்கு காரணம், அமைதியின்மைக்கு காரணம் பிறதானே தவிர, என்னை சுற்றியுள்ள சமுதாயமே தவிர எனக்கு நானே ஒரு அமைதியின்மையை ஏற்படுத்தி கொள்ள முடியாது. இதன் காரணமாக அமைதியற்று போய்விட்டது. இதன் காரணமாக என்று இருக்கும் பொழுது மனிதர்களிடமிருந்துள்ள உதவி அற்று போய்விட்டதன் காரணமாக, மனிதர்களிடமிருந்துள்ள ஒரு நயவஞ்சகம் என்னை தீண்டியதன் காரணமாக, மனிதர்களுடைய கேடுகள் என்னை பாதித்ததன் காரணமாக எனக்கு நிம்மதியும் அமைதியும் கெட்டுவிட்டது. ஏன் இந்த நிலை என்றால், என்னுடைய எண்ணங்கள் தான் என்னுடைய வாழ்க்கைக்கு அடிப்படை. என்னுடைய வாழ்க்கைக்கு, நான் வாழக்கூடிய சமுதாயத்திலும் இந்த உலகத்திலும், இந்த உலகம் அல்ல வானமும் பூமியும் இணைந்து நான் வாழ்கின்றேனே, இந்த வாழ்க்கையில் இது என்னுடைய எண்ணங்களுக்கு ஒப்ப அமைகிறது என்பதை அறிய வேண்டும். நான் இந்த வானங்களையும் பூமியையும் படைக்கவில்லை. வானங்களிலிருந்து எனக்கு வரக்கூடிய காற்றும் மழையும் பூமியிலிருந்து விளையக்கூடிய விளைச்சல்களும் நான் அவற்றை வெடித்து முளைக்க செய்யவும் இல்லை. மறைவானவற்றிலிருந்து படைக்கப்பட்ட காற்றோ மேகமோ மழையோ அதனை நான் உருவாக்குவதும் இல்லை, அதனை நான் அறிபவனாகவும் இல்லை. இவை அனைத்தும் என்னுடைய காரியங்களுக்கு அப்பாற்பட்டது. ஆக இது இறை காரியங்களாக இருக்கின்றது. படைத்த உங்களை வாழ வைப்பது அவனுடைய
காரியமாக இருக்கின்றது. தன் பொறுப்பில் ஏற்றுக்கொண்ட நிலையில் உலகம் பிறந்த நாளிலிருந்து உலகம் அடியும் நாள் வரையிலும் மனிதர்களுக்கு மட்டுமல்ல அனைத்து உயிரினங்களுக்கும் தேவையான வழிமுறைகளையும் அவற்றின் தேவைகளையும் முழுமையாக நிறைவேற்றி வைத்திருப்பவன் உங்களுடைய இறைவன் தான். இனி இந்த உலகத்தில் உங்களுடைய பங்கு என்ன? நல்லெண்ணம் இருக்கின்றது, நல்ல வாழ்க்கை வேண்டும் என்று. அப்படியானால் கெட்ட எண்ணங்களை நீக்கிக் கொள்ளுங்கள். அது மிக பெரும் தியாகமாக இருக்கிறது. அந்த கெட்ட எண்ணங்கள் அற்ப சுகத்துக்காக உங்களை சீரழிக்கும். ஆனால் நல்லெண்ணங்கள் சந்ததிகளாக உங்களுடைய நிம்மதிக்கும் அமைதிக்கும் பெருகக்கூடிய ஒரு நல்வாழ்க்கையை உங்களுக்கு அமைக்கும். இறைவனுடைய நேசத்திற்குரியவர்களாக நாம் வாழ வேண்டும் என்றால் இறைவன் எதில் உங்களுடைய நன்மைகளை அமைத்திருக்கின்றானோ அந்த இருதயத்தில் இருக்கக்கூடிய நன்மைகளை நீங்கள் பின்பற்றுங்கள். எந்த ஒரு விஷயத்திலும் நல்லது கெட்டது என்ற இரண்டு இருக்கிறது. அதனை நீங்கள் எண்ணங்களாக கொள்ளுங்கள், அல்லது அந்த எண்ணங்களில் நல்லதை எடுத்துக்கொள்ளுங்கள், தீமையை விட்டுவிடுங்கள். இரண்டையும் சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள். அல்லது தீமையை எடுத்துக்கொள்ளுங்கள், நன்மை விட்டுவிடுங்கள். இது எந்த விதமான ஒரு தேவையை நீங்கள் கொண்டாலும் சரி, நன்மையை மட்டும் எடுத்துக்கொண்டால் மட்டும்தான் வாழ்க்கை இருக்கின்றது. இதோடு தீமையையும் சேர்த்துவிட்டால் குழப்பமான வாழ்க்கை. தீமையை மட்டும் ஏற்றுக்கொண்டால் மிக கேடான நரக வாழ்க்கை. இன்று நான் நன்மையிலும் தீமையிலும் மாறி மாறி வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். ஒரே நேரத்தில் சில நிவாரணங்களும் இருக்கின்றன, சில துன்பங்களும் இருக்கின்றன. துன்பங்களோடு தான் என்னுடைய வாழ்க்கையை நான் அமைத்துக் கொண்டிருக்கின்றேன். ஒரு சிறு இன்பத்தை கொண்டு, ஒரு சிறு சுகத்தை கொண்டு, மிக பெரும் கஷ்டங்களை வைத்துக்கொண்டும் ஒரு சிறு சுகத்தை கொண்டும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். மிக பெரும் கவலையும் துன்பத்தையும் நான் கொண்டிருக்கிற நிலையில் இன்று இருக்கக்கூடிய ஒரு சிறு அமைதியை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். இந்த துன்பங்கள் இருக்கக்கூடிய நிலையில் நான் ஏன் அஞ்சவில்லை? இந்த துன்பங்கள் வேண்டாம், இந்த கஷ்டங்கள் வேண்டாம், வேதனைகள் வேண்டாம், சோதனைகள் ஒட்டி கொண்டிருப்பது தெரிகின்றது, அது வேண்டாம் என்று ஏன் விரும்பவில்லை? ஒட்டுமொத்தமாக உங்களுடைய நன்மைகள் அவ்வளவு அழிந்த பிறகு துன்பங்களில் நிறைந்து வாழும் பொழுது அப்பொழுது மட்டும்தான் இறைவனை இறைஞ்சுகின்றீர்கள். அதுவரையில் நாம் இறைவன் பக்கம் திரும்புவதில்லை. நமக்காக ஒரு நீண்ட காலத்தவணையையும் இறைவன் அளிக்கின்றான். உங்கள் கண் முன்பாக உங்களுடைய கஷ்டங்கள் உங்களுக்கு நெருங்கி வருவதை உங்களுடைய மனம் உணர்த்துகிறது. வேதனைக்குரிய காலம் எனக்கு நெருங்கி வந்து கொண்டிருக்கின்றது என்பதை உங்களுடைய மனம் அறிவிக்கிறது. எனவே கவலையும் கொள்கின்றது, நெருங்கி வரும்பொழுது பயமும் கொள்கின்றீர்கள். இவ்வளவு காலமும் சரியாக போய்விடும் என்ற ஒரு எண்ணம் உள்ளுக்குள் இருக்கின்றது. அது இறைவனுடைய வாக்கு. ஆனால் நாம் அதனை என் அறிவை கொண்டு சரியாக போய்விடும் என்று மொத்தமாக நான் பார்த்துக்கொள்ளலாம், நாளைக்கு பார்த்துக்கொள்ளலாம் என்று இருக்கின்றேன். நாளை மோசமாகின்றது. ஒவ்வொரு நாளும் பயம் அதிகரிக்கின்றது, ஒவ்வொரு நாளும் கவலையும் அதிகரிக்கின்றது. நோய்களாக இருந்தால் நோய்களும் அதிகரிக்கின்றன. போய்விட்டதை போன்று தோன்றுகின்றது. நிவாரணம் தான் கொடுக்கப்பட்டிருக்கின்றது, இன்னும் சுகமாகவில்லை என்பதை நாம் அறிய வேண்டும். எந்த ஒரு கஷ்டத்திலிருந்தும் வேதனையிலிருந்தும் நாம் இறைவனை பிரார்த்திக்கும் பொழுது அது நிவாரணம் கொடுக்கப்பட்டிருக்கிறதை தவிர சுகமாகிவிட்டது என்ற அந்த அடிப்படையை ஒரு காலம் கொள்ள வேண்டாம். எதுவரையில்? உயிர் மூச்சு இருக்கும் வரையில். நான் சுகமாகிவிட்டேன் என்ற அந்த ஒரு வார்த்தை கூறுவதற்கு நமக்கு அருகதை இல்லை. ஏனென்றால் திரும்பவும் வரும். நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் நோய் நொடியற்ற ஆரோக்கியமான மன அமைதியான வாழ்க்கை வாழ ஆசையா? நாட்பட்ட தீராத நோய்களிலிருந்து மருந்து மாத்திரை ஊசி இல்லாமல் குணமடைய ஆவலா? அப்படியானால் இன்றே வாங்கி படியுங்கள். டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய உடல் நலம் மனநலம் காத்து ஆரோக்கிய வாழ்க்கைக்கான முத்தான 15 மருத்துவ களஞ்சியம். அருமையான புத்தகங்கள் இதோ. எளிமையான முறையில் அக்குபஞ்சர் கற்றுக்கொள்ள உதவும் அருமையான புத்தகம் புதிய அக்குபஞ்சர் உங்களுக்காக. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் படித்து நடைமுறைப்படுத்த வேண்டிய அரிய புத்தகம். விலை ரூபாய் 400. நோய்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள உதவும் மருத்துவ களஞ்சியம். மருந்துகளால் வரும் நோய்கள். ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 250. நீங்கள் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமா? நீங்கள் வாங்கி படிக்க வேண்டிய, உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய அருமையான தொகுப்பு டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய வெற்றிக்கு மேல் வெற்றி. விலை ரூபாய் 350. நோய் நொடியற்ற வாழ்க்கைக்கு உதவும் பயனுள்ள மருத்துவ கடைகள் பாகம் 1. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். ரூபாய் 250. பெண்களே உங்களுக்காக. நிச்சயமாக ஆண்களுக்கும் எண்ணற்ற ஆண் பெண் இருபாலருக்கும் ஏற்படும் மருத்துவ கேள்விகளுக்கு விடை காண, மேலும் பெண் குழந்தைகள் பிறந்தது முதல் அவர்களுக்கு மனமாகி குழந்தைகள் பிறக்கும் வரை ஏற்படும் அனைத்து விதமான சந்தேகங்களுக்கு தீர்வு காண உதவும் மருத்துவ பொக்கிஷமான புத்தகம் நீங்களும் படித்து உங்கள் வருங்கால சந்ததிகளுக்காக பாதுகாத்து வைக்க வேண்டிய மருத்துவ களஞ்சியம். பெண்களே உங்களுக்காக, நிச்சயமாக ஆண்களுக்கும். ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 250. டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய இறைவழியில் இனிய சுகப்பிரசவம். விலை ரூபாய் 400.
டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய நோய் நொடியற்ற வாழ்க்கைக்கு உதவும் மருத்துவ கட்டுரைகள் பாகம் 2. விலை ரூபாய் 250. மருந்து மாத்திரை ஊசி இல்லாமல் நோய்களிலிருந்து தப்பிப்பதற்கும் ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்க வேண்டிய அருமையான புத்தகம் தான் நீங்களும் அக்குபஞ்சர் டாக்டர் ஆங்கள். விலை ரூபாய் 250. வாழ வழிகாட்டும் அற்புதமான புத்தகம் தான் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய இறைவழி மருத்துவம் பயனளிக்க இறைவனை பிரார்த்திப்பது எப்படி. விலை ரூபாய் 250. இறைவழி மருத்துவம் பாகம் 1. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 200. இறைவழி மருத்துவம் பாகம் 2. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 250. பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. மேலும் டயபெட்டிஸ் பிபி பற்றி இன்னும் அறிந்து கொள்ள நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் டயபெட்டிஸ் பிபி நோய் வராமல் காத்துக்கொள்ள உதவும் அற்புத நூல்தான் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. ஒவ்வொரு வீடுகளிலும் அவசியம் இருக்க வேண்டிய நூல்தான் பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. விலை ரூபாய் 250. டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய எப்படி கற்றோம். விலை ரூபாய் 350. மேற்கண்ட 15 புத்தகங்களை வாங்க தொடர்பு கொள்ளுங்கள். ஹெல்த் டைம் பப்ளிகேஷன், சென்னை. செல் நம்பர் 9840498898 மற்றும் 87784477788.